வணக்கம் நண்பர்களே. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ராதிகா நடிச்சிருக்கிற தாய்க்கிழவி திரைப்படம் இது இந்த சமீப நாட்களில் தமிழ் திரையுலகில் பேசு பொருளாக அந்த படம் இருந்தது. காரணம், படம் பார்த்த பலரும் அதை பாராட்டியிருந்தாங்க. குறிப்பாக கமல்ஹாசன் படத்தை பார்த்துட்டு ரொம்ப வெகுவாக பாராட்டி சிவகார்த்திகேயனை ரொம்ப மெச்சிக்கிட்டு இருந்தார். அது காரணம் இருக்குது, அதை பின்னாடி சொல்கிறேன். இந்த படத்தை சிவகுமார் முருகேசன் அப்படிங்கிற புது இளைஞர் அவர் இயக்கியிருக்கார். அவருக்கு தான் முதல் படம். படத்தினுடைய கதை என்ன? மரணத்தின் விளிம்பில் இருக்கிற ஒரு அம்மா, தாய்க்கிழவி. இவங்க ஒரு 160 சவரன் நகை அவங்க எங்கேயோ வச்சுருக்காங்க. இந்த நகையை தேடி எடுக்கணும். அம்மா அவங்க சொன்னா தான் தெரியும், இல்லைன்னா அது புதையலாக போயிடும். ஸோ இந்த விவரத்தை அவங்க சொன்னாங்களா, இந்த பசங்களுக்கு தெரிஞ்சுதா, எடுத்தாங்களா, அதுதான் ஒன் லைன் அவுட்டர் லைன். இதில் ராதிகா தாய்க்கு பவுனுத்தாயி அப்படிங்கிற ஒரு மூதாட்டியாக வராங்க. அவங்களுக்கு 3 பையங்க, ஒரு பொண்ணு. 4 பேருமே லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் செட்டில் ஆக முடியாமல் தவிக்கிறாங்க. 3 பசங்களுக்குமே தொழில் சிறப்பாக நடக்கலை. ஒருத்தர் சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்காரு, கமல்ஹாசன் ரசிகர். அவர் இன்னும் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறார். இன்னொருத்தர் பையன் மாலை கடை வச்சுருக்கான். யாருக்கு செட்டில் ஆன மாதிரி லைஃப் இல்லை. அடுத்து பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரன் சரியில்லை. பொண்ணை கொண்டாந்து 3 சவரன் நகை பாக்கிக்காக பொண்ணை கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிருக்கான். இப்படி ஒரு சூழல். இந்த சூழலில் இந்த பவுனுத்தாய் அம்மா நிறைய வட்டிக்கு பணம் கொடுக்கறது, சிறுக சேர்த்து ஒரு பெரிய தொகையை நிலப்புல வீடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சொத்து பங்கு கிடைச்சா நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் இந்த பவுனுத்தாய் அம்மாவோட வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. இறந்த உடனே இந்த பசங்க மருமக எல்லாரும் சொத்துல பங்குக்கு நிற்கிறாங்க. எனக்கு 3 சவரன் நகை போடணுமே, அது பாக்கியை கொடுன்னு மருமக நிற்கிறான். மீதி 3 பசங்க சொத்தை பிரித்து கொடுத்தா நாங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவோம்னு நிற்கிறாங்க. எப்போன்னா இந்த பவுனுத்தாய் அம்மாவோட வீட்டுக்காரர் உடம்பை எடுத்த அடுத்த செகண்டே இந்த பங்குக்கு நிற்கிறாங்க. அப்போது அவங்க விரட்டி அனுப்பிடுறாங்க. இது என்னோட சொத்துடா, நான் ஆண்டு அனுபவிச்சுட்டு தான்டா போவேன், நீங்கள் போய் உழைச்சி சம்பாதிங்க போகடா அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு 3 சவரன் நகை கேட்குறான்ல மருமகன், அந்த மருமகனை விரட்டி விட்டு என் பொண்ணு இங்கே இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான தைரியமான ஒரு பாட்டி. ஸோ இந்த சூழலில் தான் அவங்க உடம்பு சரியில்லாமல் போகுது. இப்போ இந்த உடம்பு சரியில்லாமல் போன இந்த தாய்க்கிழவியை இவங்க காப்பாற்றுறாங்களா, காப்பாற்றி உயிர் பிழைக்க வைக்கிறாங்களா, இல்லை அப்படியே விட்டுடுறாங்களா? ஏன்னா ஏற்கனவே சொத்து கொடுக்கணுன்ற கோபத்தில் இருக்காங்கல்ல, அந்த கோபத்தினால அப்படியே விட்டுடுறாங்களா? இதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த கதையை எடுத்துட்டு போன விதம் இருக்க உண்மையிலே அவரை புது இயக்குனர்னே சொல்ல முடியாது. அவ்வளவு சரளமான காட்சிகள். ஒவ்வொரு காட்சியும் முதல் காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரைக்கும் மிக சரளமாக அந்த திரைக்கதையை அமைச்சிருக்காரு. அதில் நமக்கு முதல் பாதியில் ஒரு சின்ன அதிருப்தி என்னன்னா, ஒரு மரணத்தின் விளிம்பில் ஒரு பெரியம்மா இருக்காங்க, தாய்க்கிழவி இருக்காங்க. அப்படி இருக்கிற அவங்க எப்போ சாவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு வெளியே கொட்டடிச்சுட்டு உட்காந்துருக்கிறது, அல்லது செலிப்ரேஷன் மோடில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய நெருடல். ஏன்னா இப்போ இது மதுரையினுடைய ரொம்ப ஒரு வரப்பட்டிகாடுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கிற மாதிரி அவங்க கதையை அமைச்சிருக்காங்க. சரி, அந்த கிராமத்தில் அப்படி வழக்கமாக கூட இருந்துட்டு போட்டோம். பட் நம்ம அப்படியெல்லாம் பார்த்ததில்லை. நம்ம ஊர் பக்கம்லாம் நம்ம ஒரு மரணத்தின் விளிம்பில் அம்மா அப்பா இல்லை பாட்டி யார் இருந்தாலும் மிக தீவிரமாக அதை எப்படியாவது அவங்கள பொழைக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவோம். யாரும் மோளத்தோடு வெளியே வாசலில் உட்காந்துக்க மாட்டாங்க, அல்லது சவுண்ட் சர்வீஸ் வச்சுக்கிட்டு தனக்கு பிடிச்ச நடிகரோட பாட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட காட்சிகள் முதல் பாதியில் நிறைய வர்றதால அது ஒரு விதமான ஒரு எரிச்சல், அல்லது ஒரு என்னடா இப்படியெல்லாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ஏற்படுத்துது. அதை நம்ம பூசி மெழுக வேண்டாம். ஆக்சுவலி என்ன நினைக்கிறோமோ, அந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொல்கிறேன். ஆனால் 2ஆம் பாதியில் பிரமிக்க வச்சுட்டார் டைரக்டர். உண்மையிலே இப்படி ஒரு திரைக்கதை, அதில் கூட ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்த கருத்துங்குது. அதை எந்த விதமான பிரச்சார நெடி இல்லாமல் இந்த டைரக்டர் சொன்ன விதம் இருக்க ஹேட்ஸ் ஆஃப். அதுலேயும்
தந்தை பெரியார் இது வந்து என்னைக்குமே பெரியார் மண் தாண்டா அப்படிங்கிறத வந்து வர்ற ஒவ்வொரு இந்த புது படைப்பாளிகளும் நிரூபிக்கிறத பார்க்கும் போதெல்லாம் உண்மையிலே மெய்சில் இருக்குது. பெரியார் சொன்ன அந்த பெண் விடுதலை, பெண் உரிமை, இதை வந்து இவ்வளவு சிறப்பா அண்மை காலத்துல மட்டும் இல்ல, இதுக்கு முன்பும் கூட வேறு யாரும் சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு சிறப்பான ஒரு கிளைமேக்ஸு. அதே மாதிரி அந்த பெண் உரிமைக்காக ராதிகா பேசுகிற அந்த வசனங்கள்லாம் இருக்கு, உண்மையிலே மிக சிறப்பானவை. அதில் ஒரு பெண்ணுக்கு நீ எந்த சுதந்திரமும் நீ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு எதில் சுதந்திரம் வேணும்னா வேலை செய்கிற அந்த உரிமை இருக்குப்பார், அந்த உரிமை, அந்த சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சிட்டா போதும், மற்றதெல்லாம் தானாக வந்துடும், மற்ற எல்லா சுதந்திரமும் தானாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப இயல்பாக சொல்லுவாங்க. தந்தை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெண்ணை படிக்க வை, முழுசா படிச்சுட்டா வேலைக்கு போட்டோம், அவள் கல்யாணம் பண்ணுமா வேணாமா, குழந்தை பத்துக்கணுமா வேணாமன்றதை அவள் தான் தீர்மானிக்கணும், அவளை முதல்ல படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பு. இதுதான் தந்தை பெரியார் சொன்ன கருத்து. இந்த படத்தில் இந்த தாய்க்கிழவி ஒரு வேலை பண்ணோம், அதை வந்து அந்த பெண், அந்த தாய்க்கிழவியோட பொண்ணு அவங்க வாயில சொல்ல வைப்பாங்க. ரெபக்கா அவங்க நடிச்சிருக்காங்க, ரொம்ப சிறப்பான ஒரு ஆக்டிங்கு. சொன்னோம், ஆத்தா வந்து என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு கூட யாருக்கும் தெரியாம வந்து என்ன ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க படிக்க வச்சு கூப்பிட்டு வரோம். ஏன்னா நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா அந்த பக்கத்துல ஸ்கூலுக்கு அனுப்புற வழக்கில் நிப்பாட்டிடணும் அப்படின்வாங்க. பட் இந்த அம்மா வந்து தன்னுடைய மகளை தன்னுடைய பாதுகாப்பில் பள்ளிக்கு அழைச்சிட்டு போய் நல்லா படிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரீட்சையை முடிக்க வச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குது. எதனாலன்னா ஒரு படிப்பு அவள் கையில் இருக்கணும், இருந்தா அவள் வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுப்பா, அவளுக்கு அது மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்படின்னு வந்து அந்த அம்மா பண்ணுது. அதை விட முக்கியமா அந்த பள்ளியில வாத்தியார் கேட்குறாங்க, ஏமா அப்படி கூப்பிட்டாரு பொண்ணு, வீட்டிலே இருக்க வேண்டியதுதான்னு கேட்குறாங்க. நீ வேறம்மா 4 எழுத்து சேர்த்து படிக்கணும், அதுதான் கூப்பிட்டுறேன். என் பையனுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 3 மருமகளுங்க இருக்காருங்க, இந்த பையனுங்க வந்து கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்கன்னா அந்த 3 பேரையும் கூட நான் பள்ளி கூட்டினு படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லுது அந்த பாட்டின்னா. அந்த பாட்டியினுடைய அந்த கருத்து, அந்த முற்போக்கு சிந்தனைங்கிறத யோசிச்சு பாருங்க, அது யாரோட சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 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 நகையெல்லாம் இருக்கா, உண்மையிலே கிடைச்சதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து ராதிகா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த பெண்களை மட்டும் வாங்க மாடிக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த பெண்களை மட்டும் வர சொல்லி அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் காமிச்சிட்டு பிறகு சொல்ற கருத்துக்கள் இருக்கு. அதுதான் இப்போ இதுக்கு முன்ன நான் சொன்னது. ஒரு பெண் தான் வந்து எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கா. அவ தான் வந்து இதை கட்டி காப்பாத்துறா, அந்த உலகத்தை கட்டி காப்பாத்துறது ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு கையில தான் எல்லா செல்வமும் இருக்கணும். அதற்கேற்ற மாதிரி வந்து அவ தன்னுடைய குணத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேமிப்பினுடைய அவசியம். அப்படி இந்த சேமிப்பு வலுவாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு எப்படி தைரியம் வரும், அந்த தைரியம் இருந்தால் எப்படி சுதந்திரம் தானாக கிடைக்கும், தன்னுடைய வாழ்க்கை எப்படி நான் எப்படி வாழ்ந்தேன், இதையெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக அந்த அம்மா சொல்கிற போது எனக்கு இந்த பக்கம் தாய் கிழவி பேசுது, இந்த பக்கம் எனக்கு தந்தை பெரியார் தெரிகிறார். இந்த படத்தை நான் அப்படி தான் பார்த்தேன். மிகச்சிறந்த ஒரு திரைக்கதை அப்படின்னு சொல்லலாம் அதை. அதே போல் நடிப்பில் ராதிகா வந்து மிரட்டிட்டாங்க. அவங்கள வந்து பெண் சிவாஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மனோரமாவை சொல்கிற மாதிரி இவங்களையும் சொல்லுவாங்க. இவரை வந்து பெண் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க ராதிகாவை. அப்படி யாரும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இது வேற ஒரு ரேஞ்சில் அவங்களுடைய நடிப்பு இருக்குது. இந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை கொடுத்துட்டாங்க. அதுவும் அந்த கிழவி மேக்கப்பு, இது மேக்கப்புன்னு யாரும் சொல்ல முடியாது, அவ்வளோ சிறப்பாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சில காட்சிகள்லாம் வந்து ராதிகா மாதிரியான ஸ்டேச்சரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நடிக்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மா நடிப்புக்காக வந்து என்ன மாதிரி காட்சிகளெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, அவங்க மரணப்படுக்கையில் இருக்காங்க, அவர்களையும் அறியாமல் அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கிறாங்க, சிறுநீர் வந்துடுது. மரணப்படுக்கையில் இருக்கிற பெண்ணுக்கு அந்த புடவை வந்து நனையுது, அந்த காட்சியை காட்டுறாங்க. மருமகளுக்கு வந்து அவங்க துணி மாத்துற மாதிரியான ஒரு இது. அவ்வளவு டீப்பா அந்த ஒவ்வொரு விவரம், அந்த அந்த காட்சிகளுடைய விவரணை இருக்க அவ்வளவு நுணுக்கமாக வந்து அவர் பண்ணியிருக்காரு. அந்த சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாமல் ராதிகா நடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து அண்மை காலத்துலலாம் எந்த படத்துலேயே எந்த நடிகையும் அப்படி நம்ம பார்த்தது கிடையாது.
பையன்களாக வர்ற 3 பேரில் அருள்தாஸ் பின்னி இருக்கார். என்ன மனிதர், என்ன நடிப்பு, எங்கே இத்தனை நாள் ஏன் இப்படி ஒரு வேடங்கள்லாம் அவருக்கு ஏன்டா கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அருள்தாஸ் ஒரு நடிப்பு அதகலம் பண்ணிட்டார் மனிதர். அதே போல் சிங்கம்புலி. சிங்கம்புலி கேரக்டர் வந்து கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மற்ற ரசிகர்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு தெரியாது. அதே போல் பாலசரவணன், கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கங்க பிரதர், மிகச்சிறந்த ஒரு நடிப்பை கொடுத்துருக்கீங்க. அந்த கருப்பு கோயில், இந்த கருப்பு கோயிலில் விளக்கு ஏற்றலாம், விளக்கு அணையாமல் இருக்கிற வரைக்கும் ஆத்தா உயிரும் போகாது அப்படின்னு அது ஒரு நம்பிக்கை. இந்த படத்தில் இந்த டைரக்டர் வந்து மூடத்தனம் எது, நம்பிக்கை எது, இதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். இந்த படத்தில் இந்த கருப்பு சம்பந்தமான காட்சிகள்லாம் வரும், கருப்பு சாமி, அதெல்லாம் வந்து ஒரு மனிதனின் நம்பிக்கை, ஒரு சமூகத்தின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மீது எந்த விதமான ஒரு சின்ன கல்லு கூட படாத அளவுக்கு பெருமைப்படுத்தியிருப்பார். அதே நேரம் மூடத்தனம் எது, மூட நம்பிக்கை எது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக காமிச்சிருப்பார். அது எதுன்னா, ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு வயசான அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த அம்மா வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பண்ணுவார்னா, ஆம்புலன்ஸ் அப்படியே நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து ஒரு பஞ்சர் கடைக்கிட்ட நின்றுக்கிட்டு இருப்பார். அந்த ஆம்புலன்ஸில் ஒரு டாக்டர் இருப்பாங்க, ப்ளஸ் இந்த வயசான அம்மாவுடைய உறவினர்கள் எதுக்கோ வந்து அந்த டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு வா வா வான்னு ரொம்ப இது பண்ணுவாங்க. அங்கே அந்த பாலசரவணன் அதை பார்த்துக்கிட்டு இருப்பார். யோ என்ன அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் போய் நிற்கிற, அவங்கெல்லாம் அங்கே பரிதவிக்கிறாங்க, ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு, என்ன எப்படி பண்ணுறேன்னா அவர் பதிலே பேச மாட்டார், அமைதியாகவே இருப்பார். அதுக்கப்புறமா வந்து இந்த பாலசரவணன் அனத்தல் தாங்காது, அதே போல் அந்த உறவினர்களுடைய தொந்தரவு தாங்காது, இவர் வந்து சரிப்பா அப்படின்னுவார். அந்த அம்மாவுடைய ஆக்சிஜன் அந்த மூச்சு குழாயை நிப்பாட்டுவாங்க, அந்த இடத்துல இறந்துடும். பாலசரவனுக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னே புரியாது, புரியாமல் தான் வந்து அந்த சொந்தக்காரங்க சார்பாக அவர் பேசுவார். அதுக்கப்புறம் தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லுவார், யோ ஒரு பெத்த அம்மா, இந்த அம்மாவை வந்து சீக்கிரம் அந்த நல்ல நேரத்தில் அந்த உசுர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஆக்சிஜன் குழாயை பிடுங்க சொல்கிறாங்க. மூடத்தனத்தில் பல பேர் இப்படி இருக்காங்க. எங்கேயாவது வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தையோட உயிரை வந்து பாதுகாக்கிறதுல ஏதாவது தயக்கம் காட்டியிருக்காங்களா? ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா எந்த எல்லைக்கு வரைக்கும் போய் போராடி குழந்தை உயிரை மீட்டுட்டு வராங்க. ஆனால் பசங்க வயசான அப்பா அம்மாவை அப்படி போராடி மீட்டுட்டு வர முயற்சி பண்ணுறாங்களா? ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களே தவிர மற்றவங்க சரி போய் சீக்கிரம் சேரட்டும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற ஒரு குடும்பம் அது. அதுவும் கூட நல்ல நேரத்தில் உயிர் போட்டுன்னு சொல்லிட்டு நடு வழியில் ஆம்புலன்ஸை நிப்பாட்டி ஆக்சிஜன் கூட கொடுங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிற கூட்டமும் இருக்குடா அப்படின்னு காட்டுவாங்க. அந்த பக்கம் கருப்பு கோயிலில் தூணி, அதாவது அந்த திரி என்ன தீராமல் பார்த்துக்கணும், ஏன்னா கருப்பனுக்கு ஏற்றுற அந்த விளக்கு அணையாமல் இருந்தால் ஆத்தாவசரம் போகாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சிறப்பிக்கிற மாதிரி ஒரு ஆளையே வந்து அந்த இடத்துல சம்பளத்துக்கு போட்டு எண்ணெயை கொடமாக ஊற்றி அந்த திரியை அணைய விடாமல் பார்த்துப்பாங்க. ஒரு நம்பிக்கை இது, மூட நம்பிக்கை எது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான 2 வெவ்வேறு ஒரு படிமங்களாக வந்து இதை என்னால் பார்க்க முடிஞ்சது. மிகச்சிறந்த ஒரு சிந்தனை அது. இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். எனக்கு பிடிக்காத அப்படின்னு சொன்னால் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படத்தில் சிங்கம்புலி கமல்ஹாசன் ரசிகராக வருவார். மேபி அது இந்த டைரக்டர் கமல்ஹாசன் ரசிகராக கூட இருக்கலாம். ஒரு இடத்துல 2 இடத்துல கமல்ஹாசனுடைய பாட்டை போடுறீங்க அல்லது அவருக்கு வந்து எதை ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா ஓகே, அதை புரிஞ்சிக்கலாம். படம் முழுக்க படத்தினுடைய முதல் காட்சி தொடங்கி கடைசி காட்சி வரைக்கும் கமல்ஹாசன் நடித்த படங்களில் என்னென்ன பாட்டு எவ்வளோ பாட்டு இருக்கோ மொத்த பாட்டை போட்டு தீர்த்துருக்காங்க இந்த படம் முழுக்க. அது மட்டும் இல்லாத கமல் படம், கமல் போட்டோ, கமல் அதை வந்து நெஞ்சில் பச்சை குத்துற மாதிரி இப்படியெல்லாம் வந்து காட்டுறாங்க. இது வந்து எப்படின்னா எல்லா ரசிகர்களும் பார்க்கணும், எல்லா ரசிகர்களும் பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு நியூட்ரலான ஒரு படத்தை ஒருவரை பட்சமாக ஒரு குறிப்பிட்ட ரசிகரோட ஒரு பார்வையில் இந்த படத்தை கொண்டு போன மாதிரியான ஒரு தோற்றம் தான். நீ கமல் நிறைய கமலுடைய பாட்டுங்கிறதுனால அது உனக்கு பிடிக்காம போச்சு, நீ ரஜினி ஃபேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். அது அப்படி அல்ல. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது அது பேலன்ஸ்டாக கொடுக்கணும். இல்லைன்னா வந்து ஓரிரு காட்சிகளில் அது வந்து சொல்லலாம். கமல்ஹாசன் இந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தார், சிவகார்த்திகை தட்டி கொடுத்தாருன்னா அவரை பேசுவதற்கு, அவரை பற்றி இந்த மாதிரி காட்சிகள் வைக்கிறதுக்கு எங்கள் யாரும் டைரக்டர் தயாராகவே இல்லை. ஏன்னா அது பண்ணால் எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அல்லது மற்ற தரப்பு ரசிகர்கள் எந்த அளவுக்கு இதை வரவேற்பாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா? அதனால் பெரும்பாலும் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. பட் இந்த டைரக்டர் வந்து தீவிரமான
கமல் ரசிகர்ன்றதுனால வந்து ஒரு கமல் புராணமாக இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஒரு நல்ல கதை, மிகச்சிறந்த நடிப்பு, சரியான படமாக்கல், காட்சிகளில் அத்தனை தெளிவு, அதே போல் நேட்டிவிட்டி. அந்த பகுதி ஒரு மதுரையில் ஒரு 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 குறிப்பிட்ட உசிலம்பட்டி மாதிரியான ஒரு ஏரியாவில் இருக்கிற கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை. அந்த மண்ணின் தன்மையை வந்து அப்படியே அந்த மண் வாசனைன்னு பாரதியார் சொல்கிறாரு. அந்த மண் வாசனையை படம் முழுக்க நம்மளால் உணர முடியுது. கூடவே வந்து உறுத்தலாக வேற ஒரு வாசனை நெடி அடிக்கிற மாதிரி வந்து இந்த கமல் புராணங்கிறது நமக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது. அது எனக்கு மட்டும் இல்லை, நான் படம் கூட பார்த்த பலரும் வந்து ஆகும்னா என்னடா இந்த பாட்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இது வந்து ஓவர் போர்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு அளவுக்கு அதிகமாக அந்த மாதிரி காட்சிகள் பாடல்கள் இருந்ததாக வந்து எனக்கு பட்டுது. படம் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து இந்த கருத்து பகுதியில் சொல்லுங்கள். மற்றபடி வந்து தாய் கிழவி அப்படிங்கிறது பெண்களை பெருமைப்படுத்துகிற ஒரு படம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாடமாக காட்ட வேண்டிய ஒரு படம் இது. நிச்சயமாக இந்த சிவகுமார் முருகேசன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லா நேரத்திலும் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. இந்த கமல் புராணத்தை தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிக்கங்க.